நம்பிக்கையா வீட்டுக்குள்ள இருந்த ஒருத்தி பின்னாடி இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம வீட்ல இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம எப்படி ஃபீல் பண்ணியிருப்போம் கொஞ்சம் யோசிங்க. முத்து அண்ட் மீனா லைஃப் வந்து சிதற காரணமா இருக்கிற அந்த ரகசியம் தான் வந்து உடைஞ்சிருக்கு. ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கனால எதுவுமே வந்து செய்ய முடியாத நிலைமையில வந்து இருக்காங்க. மனோஜோட லைஃப்மே பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா விஜயோட கண்ட்ரோல்ல வந்து போகுது. இனிமே இந்த ஃபேமிலில வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. 18th மே என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். சிறடிகாசி சீரியல்ல 18th மே நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டென்ஷன், பிட்ரயல், ஷாக் இந்த மாரி எல்லாமே கலந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாரி தான் வந்து இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்து அண்ட் மீனா உண்மைய வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து மனோஜ ஃபுல்லா வந்து அவங்களோட கண்ட்ரோல் வந்து கொண்டுட்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து இன்டென்ஸா இருக்குது. மனோஜ் அண்ட் ரோகிணி பத்தி தெரிஞ்ச விஜயா, மனோஜ் வந்து கரெக்ட்டா வந்து இருக்க சொல்றாங்க. ஏதாவது தப்பு பண்ணனா அவ்வளவுதான் உன்ன கொன்னுடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. இந்த மாதிரி விஜயா சொல்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, வக்கீல் தான். மனோஜ் அண்ட் ரோகிணி பத்தி வந்து போட்டு கொடுத்த உடனே விஜய் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அந்த கேஸ வந்து வாபஸ் வாங்குறதா இருந்தா உடனே பண்ணிடுங்க அப்படின்னு வார்ன் பண்றாங்க. அதனால கடுப்பான விஜயா, அதெல்லாம் எதுக்கு மேடம்? ஒண்ணும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு மனோஜோட ஷோரூமுக்கு வந்து போறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, வீட்டை வந்து ஜப்தி செஞ்சதுக்கான உண்மை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி முத்துவும் மீனாவும் எடுக்கிற எஃபர்ட் வந்து ரொம்ப இமோஷனலா வந்து இருந்துச்சு. முத்துவும் மீனாவும் ஐடி ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ற அவங்க ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு ஃபைனான்சியர் வந்து பார்க்க போறாங்க. அங்க போய் ஃபைனான்சியர் பத்தி வந்து கேட்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் பார்க்கணும்னா 3 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து சொல்றாங்க. அப்ப முத்து வந்து அங்க கூட்டிட்டு வந்து ஐடி ஆஃபீஸர் வந்து யாரு அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஃபைனான்சியர் அங்க வந்து வர வச்சிடுறாங்க. உள்ள போனதுமே நீங்க இவங்க வீட்டை வந்து திருப்பறதுக்கு வந்து டைம் கொடுக்காம உடனே வந்து நோட்டீஸ் அனுப்பி ஏன் ஜப்தி பண்ணீங்க அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு ஆன்சர் சொல்லாம சைலண்டா இருக்கிற ஃபைனான்சியர்ட்ட, நீங்க ஆன்சர் சொல்லாம இப்படி சைலண்டா இருந்தா என்னோட டீமோட வந்து உங்க ஆபீஸ்ல வந்து ஐடி ரேட் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டு உடனே வேற வழி இல்லாம வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாரு. இவங்களுக்கு நான் எதுவும் பணம் எல்லாம் கொடுக்கல, என்ன வந்து பணம் கொடுக்க வச்சது வந்து சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாரு. அவங்க எதுக்காக உங்க மூலமா வந்து பணம் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் வந்து கேக்குறாரு. விஜயா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட், அதனாலதான் வந்து பணத்தை வந்து அவங்க கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது அப்படின்றனாலதான் ஏன் மூலமா வந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த ஃபைனான்சியர் எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் சிந்தாமணிக்கு கால் பண்ணி அந்த ஐடி ஆபீசர் வந்து பேச சொல்றாங்க. அப்போ போன்ல வந்து திமிரா பேசுற சிந்தாமணி, யார் வேணும்னாலுமே வரட்டும், நான் எல்லா டாக்குமெண்ட் வந்து பக்காவா வச்சிருக்கேன், எனக்கு அந்த பணம் வந்தாதான் நான் அந்த சீல் எடுக்க அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்க விஜயா பாத்தீங்கன்னா மனோஜோட ஷோரூமுக்கு போறாங்க. அங்க போய் மனோஜ்ட்ட ரோகிணி எப்ப இங்க வந்தா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இந்த மாதிரி விஜயா வந்து கேட்ட உடனே மனோஜ் வந்து ஷாக் ஆயிடுறான். அவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு விஜயா துருவி துருவி வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருந்த சந்தோஷ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவ எலிய பிடிக்க இங்க வந்தா அப்படின்னு சொல்லி மனுப்புறான். எலிய பிடிக்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து பூனையை வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா அந்த பூனை இப்ப எலி கூட வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பூனையை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவ கொண்டு வந்த எந்த பொருளுமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வந்து வெளியில எடுத்துட்டு போ அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரோகிணி இனிமே இங்க வரலாம் அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு விஜய் வந்து கேக்குறாங்க. அதுக்கு ஜீவா என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இங்க சிசிடிவி இருக்கு, உங்க போன் கூட வந்து கனெக்ட் பண்ணா எங்க இருந்து வேணும்னாலுமே நீங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு விஜய் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உடனே அந்த கனெக்ஷன் என் மொபைலுக்கு வந்து கனெக்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இனி அந்த ரோகிணி கூட நீ பேசவே கூடாது அப்படின்ட்டு மனோஜுக்கு வந்து கண்டிஷன் போடுறாங்க. ஒரு பக்கம் சிந்தாமணியோட உண்மை எல்லாமே தெரிஞ்சு ஷாக்ல இருந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, விஜயோட லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்லா விஜயோட கண்ட்ரோல் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி முத்து அண்ட் மீனா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வருவாங்களா? ரோகிணி வந்து மனோஜ் வந்து உண்மையிலேயே வந்து விட்டு விலக போறானா? இல்ல இதுக்கு மேல பெரிய புயல் தான் இந்த ஃபேமிலிக்குள்ள வரப்போகுதா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.